அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை வெள்ளிக்கிழமையில் நம்ம குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய மாவிளக்கு வழிபாடு, அதோடு கூட மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, குத்துவிளக்கு ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம சிறப்பாக பூஜை பண்ணுறது, இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நாளே நம்ம சாமி பூஜை ரூம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வேலைகள்லாம். ஸோ குலதெய்வ சொம்பில் நம்ம கலச தண்ணீர்லாம் நம்ம நிரப்பிட்டு, குலதெய்வ சொம்பு அப்படிங்கிறது வேறு, அதுக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, குலதெய்வ விளக்கு அப்படிங்கிறது வேறு. ஸோ இதே மாதிரி கலச சொம்பில் எல்லாத்தையும் நம்ம போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு விளக்கு வச்சுட்டு அகல் தீபம் வச்சுட்டு, குலதெய்வம் தெரியாதவங்க இதை பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த குலதெய்வ சொம்பு மேலே தட்டு வச்சு நீங்கள் மூடிட்டு, அதுக்கு மேலே அகல் தீபம் வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது குலதெய்வ விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது, நாகாத்தம்மன் அப்படிங்கிறதால நான் இந்த குலதெய்வ சொம்புக்கு வழிபாடு பண்ணிவிட்டு நான் நடுவீடு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க மாமியார். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். ஸோ குலதெய்வமாக நினச்சி அந்த இடத்த. ஸோ வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த தை மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த தை வெள்ளிக்கிழமையில் முதல்ல நம்ம காலையில் காமாட்சி அம்மன் தீபத்தையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கையோ நம்ம முதல்ல ஏற்றி வச்சுட்டு காலையில் குளித்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரணும். முடிஞ்சால் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி மாலையும் எலுமிச்சம்பழம் தீபமும் ராகுகால நேரத்தில் நீங்கள் செய்யறது ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தை வெள்ளிக்கிழமையும் தை செவ்வாய்க்கிழமையும் அம்மன் மகாசக்தி குடிக்கொண்டிருக்கும் தலங்கள் பெண்கள் எப்பவுமே ரொம்ப பேர் போய் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அம்மன் கோவிலெல்லாம் சிறப்பான வழிபாடுங்க இந்த ராகுகால நேரத்தில் பண்ணுறது. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை ராகுகால வேளையில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம இல்லை சிவாலயத்தில் இருக்க துர்க்கைக்கும் நம்ம சன்னதியில் விளக்கேற்றிட்டு வர்றது ரொம்ப நம்மளுடைய சகல விதமான தோஷங்களையும் கண் திருஷ்டிகள் இருந்தால் இது எல்லாமே நீக்கி அருளும் அந்த பரிகாரம். அதனால் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நம்ம செவ்வரளி மாலை சாற்றி வேண்டிக்கோங்க. துர்க்கை அம்மன் சன்னதியில் நெய் தீபம் மற்றும் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம். இதில் சிறப்பான பலன்களை தருங்க. தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்லோகம் என்ன பாராயணம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மனுக்கு சிறப்பான தினம் அப்படிங்கிறதால அந்த அன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதி, கனகதாரா ஸ்தோத்திரம், சௌந்தரிய லகரி, அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம் போன்ற அதோடு கூட நம்ம மாலை நேரத்தில் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் மாலை நேரத்தில் 8 to 9 சொல்கிறது சிறப்பான பலன்களை தரும். நமக்கு இந்த மாதிரி பாடல்களை பாடி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பொதுவாக தை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு கோடீஸ்வர யோகத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபடுறதால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் நம்ம பொங்கல், நம்ம எப்படி பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறோமோ சர்க்கரை பொங்கல், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறவங்க வைக்கலாம். அல்லது குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த தை வெள்ளிக்கிழமை முதல் வாரத்திலேயே அல்லது 3வது வாரத்திலேயோ நம்ம வீட்டிலையே கோவிலுக்கு போய் நம்ம எப்படி பொங்கல் வைப்போமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு வாழை இலையில் அந்த சர்க்கரை பொங்கலை வச்சுட்டு சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம் இதெல்லாம் செய்வாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கேசரி கூட செய்யலாம். ஸோ முதல் வாரம் அப்படிங்கிறதால சர்க்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை செஞ்சுட்டு நீங்கள் வாழை இலையில் அந்த சாதத்தை, சர்க்கரை பொங்கல் சாதத்தை வச்சுட்டு வடை, பாயசம் இதெல்லாம் வச்சுட்டு அம்மனுக்கு அந்த உரிய ஸ்லோகங்களை சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அம்மன், அந்த அம்மனுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லிவிட்டு முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் கமலவாசினியை ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் 108 தடவை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது குபேரனுக்கு அத்தனை குபேர சம்பத்துக்களையும் நமக்கு கொடுத்த அந்த ஸ்லோகம். தேவி பாகவதம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு. இந்த அருமையான ஸ்லோகத்தை நம்ம தினமுமே 108 தடவை சொல்லி பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான பலன்களை தரும். இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்காக நம்ம புடவை, ஜாக்கெட், ரவிக்கப்பட்டு, மஞ்சள் கயிறு இதெல்லாம் வச்சுட்டு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது மாவிளக்கு. இந்த அன்னைக்கு குலதெய்வத்துக்கு நம்ம மாவிளக்கு ஏற்றணுங்க. மாவிளக்கு எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன்.
இன்னொன்று இந்த மாவிளக்குடைய மகத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாங்க. இந்த மாவிளக்கு இடித்த பச்சரிசி எடுத்துக்கணும், வெள்ளை பாகு, கொஞ்சமாக ஏலக்காய், நெய் சேர்த்துட்டு அதோட கூட இதையும் சேர்த்துக்கிட்டு கலந்து மாவாக்கி அதில் விளக்கேற்றி நம்ம வழிபடணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது தான் இந்த அன்னம். வெள்ளத்தினுடைய குணம் மதுரம், அதாவது இனிமையானது. மதுரமான அம்பிகை மதுரமானவள். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மதுரமான அம்பிகையே உரைகிறாள். அக்னி பகவான் நெய்யில் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். நெய்யை வார்த்தே ஹோமங்கள் எல்லாம் வளர்க்குறோம். ஹோமங்கள் மூலம் நாம் சமர்ப்பிக்கும் பொருட்கள் அக்னி தான். அக்னியே உரிய தேவதைகளிடம் அதெல்லாத்தையும் சேர்க்குறாங்க. அக்னி பகவானின் சக்தி நெய்யில் இருக்குது. ஸோ மாவிளக்கில் ஜோதியாக நின்று ஒளிரும் ஜோதி ஸ்வரூபமாகத்தான் நம்ம அம்பிகை நம்ம இல்லங்கள் தோறும் அருள் புரிவதற்காகவே மாவிளக்கை நம்ம ஏற்றுறோம். குலதெய்வம் தெரிந்தவங்க இந்த தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிலேயே ஆத்மார்த்தமாக குலதெய்வ பிரார்த்தனை நிறைவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். மாவிளக்கில் கொஞ்சம் நெய் விட்டு தீபம் ஏற்றுறது இல்லத்தில் உள்ள தரித்திர நிலைமையை போக்கி ஐஸ்வர்ய பாக்கியங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும். நம்மையே விளக்காகவும் மனதை நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கிற ஒரு அபூர்வ வழிபாடு தான் இது. அம்மன் கோவிலில் தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் அவங்கவங்க குலதெய்வத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம்ம குடும்பத்தோடு போய் இந்த மாவிளக்கு வழிபாடு செய்யணும். பெரும்பாலும் வீடுகளில் ஆடி மாதம் தை மாதம் வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு போடுவதை சம்பிரதாயமாக வச்சுருப்பாங்க. இதே மாதிரி கோவில்களில் பக்தர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த தினத்தில் அம்பிகைக்கு மாவிளக்கேற்றி கூட்டு பிரார்த்தனை செய்கிற வழக்கமும் இருந்துகிட்ருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி இப்படி தான் என்னுடைய பூஜையை குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் குத்து விளக்கு ஏற்றி வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் நம்ம வீட்டில் பூஜை பண்ணதுக்கப்புறமா யாராவது ஒரு சுமங்கலிகளுக்கு நம்ம வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்க கையால் நம்ம நெத்தியில் குங்குமம் வச்சுக்கணும். இதுதான் மிகச்சிறந்த பலன்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.